Yes. Very good evening, everyone. Success is not created in one big moment. It is created through small habits repeated every day. இந்த தாட்டோட நம்ம சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 35 செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. எஸ், நம்ம 70 டேஸ் 70 பார்ட்டிசிபன்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் என்ற பியூட்டிஃபுல் ஜேர்னியில் இன்னைக்கு டே 35 ரீச் பண்ணிட்டோம். 35 days, 35 inspiring presenters, 35 meaningful books, and countless new ideas that can make a difference in our lives. சூப்பர் 70 நமக்கு புக்ஸை ரிவ்யூ பண்ண மட்டும் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ரீட் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, இதுதான் நம்ம ரியல் பர்பஸ். ஸோ லெட்ஸ் டேக் அனதர் ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் அவர் 70-day லேர்னிங் ஜேர்னி. லெட்ஸ் பிகின் டே 35. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 35 பிரசன்டர் மிஸ்ஸஸ் கிதர் நஸ்ரின் ஹுசைனா, ஃபவுண்டர் ஆஃப் கிதர் வெல்னஸ் அண்ட் மைண்ட் செட் சென்டர். மேம் ஒரு சைக்காலஜி ட்ரைனர், வெல்னஸ் கன்சல்டன்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரைனர். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டரை சைக்காலஜி, எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்கில் மூலமா எம்பவர் பண்றதுல ரொம்ப பேஷனோட ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஒர்க் ஷாப்ஸ், கவுன்சிலிங் செஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமா பீப்புளோட பர்சனல் க்ரோத் அண்ட் பாசிட்டிவ் சேஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் வராங்க. அண்ட் ஜேசிஐ சென்னை ஹார்மோனியில் டைரக்டர் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போகிற இன்டர்நேஷ்னலி பாப்புலர் அண்ட் இன்ஸ்பைரிங் புக் தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ் அண்ட் வேல்யூபிள் லெசன்ஸ் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் கிதர் நஸ்ரின் ஹுசைனா வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். Ma'am, the virtual stage is yours. Over to you. Thank you so much, Shamima sister. Yes, my dear friend, thank you so much. Happy evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes, happy evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக how are you feeling today? ஆல்மோஸ்ட் டே எண்ட் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் கேட்கிறேன், உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சாட் பாக்ஸ்ல இமோஜிஸ் மூலயமா, ஸ்மைலிஸ் மூலயமா சொல்லாமா? இன்னைக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு எனக்கு தெரியாம இருந்திருக்கும். இட்ஸ் மீ கிதர் நஸ்ரின் ஹுசைனா. நான் ஒரு சைக்காலஜி ட்ரைனர், ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் கோச். எஸ், சாட் பாக்ஸ்ல உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே? ஓகே, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, சூப்பர். எல்லாரும் சாட் பாக்ஸ்ல ஃபுல் எனர்ஜியோட இருங்க. நானும் அதே எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, பிஃபோர் வி ஸ்டார்ட், நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், ஷால் ஐ ஷேர் பண்ணட்டுமா? ஓகே, இங்க என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் ரீட் பண்ணீங்க சாட் பாக்ஸ்ல? இங்க எத்தனை பேர் ரீட் பண்ணீங்க? இத ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா மீன் போடலாமா சாட் பாக்ஸ்ல? ஓகே, சூப்பர். இன்னும் எத்தனை பேர்? ஓகே ஓகே, வெயிட். அந்த ஸ்லைட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? என்ன சொல்லியிருந்துச்சு அந்த ஸ்லைட்ல? கிளியரா சொல்லிருந்துச்சுல, எக்ஸாக்ட்லி டோன்ட் ரீட் இட் அப்படின்னு. அப்படியே ரீட் பண்ணீங்க? டோன்ட் ரீட்னு சொல்லிருந்துச்சுல, அப்படியே ரீட் பண்ணீங்க? ஓகே, இங்கதான் நம்மளோட கனெக்ஷனே. பிகாஸ் நம்மளோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா. டெய்லி லைஃப்லயுமே அப்படிதான். லைக் நோட்டிபிகேஷன் வந்தா போய் போனை செக் பண்ணணும். யாராவது நம்மள இரிட்டேட் பண்ணோம்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருந்தா அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடுறது. கரெக்ட் தானே? நம்ம ரியலைஸ் பண்ணாமலே நம்ம ஒரு பேட்டர்னை நம்ம லைஃப்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திங்க் பண்றது, நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது, நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு பேட்டர்னா நமக்கு தெரியாமையே நடந்துட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம லைஃபோட நம்ம கூட வாழ்ந்துட்டு வருது. அண்ட் அதுதான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் மூலியமா. எஸ், ஆஃப்டர் ரீடிங் தான் அண்டர்ஸ்டுட் ஆச்சா? அதான் கிளியரா போட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதான். உங்களோட ஹேபிட் என்னன்னு இல்ல, நான் கேட்கக்கூடியது உங்க ஹேபிட் நீங்க லைஃப்ல என்னவா ஆகணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா உங்க ஹேபிட்? எஸ்னா எஸ், நோனா நோ. சாட் பாக்ஸ்ல போடலாமா? உங்க ஹேபிட் நீங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? அதுதான் என்னோட கேள்வி. எஸ், நோ, 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 எஸ், எஸ். 50 50 50 90 59 90. சரி, புதுசா இருக்கே.
ஓகே, இந்த ஐடியா இருக்குல்ல, நம்ம ஹேபிட் நம்மளோட இதை சப்போர்ட் பண்ணுதா, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் கிட்ட நம்மளை கூட்டிட்டு போகுது. இட்ஸ் none other than ஸ்டீஃபன் ஆர் கோவே. யாரா அது அப்படின்ற மாதிரி இருக்கா? வேற யாரும் இல்ல, இந்த ஃபேமஸான புக்கை நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக்கை எழுதினவர் தான் ஸ்டீஃபன் ஆர் கோவே. த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கையிலையும் வேலையிலையும் திறம்பட செயல்படும் மனிதர்களின் 7 முக்கியமான பழக்கங்கள். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சக்சஸ்னா ஜஸ்ட் டேலண்ட் அண்ட் நாலேஜ் மட்டும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல திங்க் பண்ற விதம், சூஸ் பண்ற விதம், முக்கியத்துவம் கொடுக்கிற விதம், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த பேட்டர்ன் தான் நம்ம எஃபெக்டிவ்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ டுடே நம்ம இந்த புக்கை ரிவ்யூ பண்ண போறது இல்ல, இந்த 7 பழக்கங்கள் இருக்கக்கூடிய சொல்லிருக்கக்கூடிய புக்ல லைக் ஓகே நம்ம லைஃப்ல இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஆர் யூ ரெடி? ரெடியா? ரெடினா சாட் பாக்ஸ்ல ரெடி ரெடி போடலாமா? சம்டைம்ஸ் எஸ். ஓகே, ரெடியா? இதுல 7 ஹேபிட்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, ரெடி, சூப்பர். சோ இந்த ஹேபிட் 1 சொல்லக்கூடியது பி ப்ரோ ஆக்டிவ். பேர் நல்லா தான் இருக்கு, பட் அது என்னன்னு பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க தூங்கி எந்திரிச்சு காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப சூப்பரா ஒர்க், ஆஃபீஸ், காலேஜ் எங்கேயோ ரெடி ஆகி சூப்பரா ஃப்ரெஷ்ஷா போறீங்க, உங்க மூட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு பர்சன் வந்து, என்ன பார்க்க ரொம்ப டல்லா தெரியுறியே அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு கமெண்ட் தான் சடனா அந்த டோட்டல் மூடே ஆஃப் ஆயிரும். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? எஸ்னா எஸ், நோனா நோ. இதுல எஸ் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? நம்ம சூப்பர் ஹாப்பியா தான் இருப்போம், சடனா ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன நீ ரொம்ப பார்க்க ரொம்ப டல்லா இருக்கேன்ட்டு. அப்படியா, டல்லா இருக்கேனா? ஏன் அப்படி சொன்னாங்க? திரும்ப போய் கண்ணாடியை பாக்குறது, திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே மண்டைக்குள்ள வந்து ஓடும். அப்படியா, நான் டல்லா இருக்கேனா? நான் நல்லா தானே தூங்குனேன், நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, எஸ் 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 எஸ், சூப்பர். சோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம யோசிக்க வச்ச ரிமோட் கண்ட்ரோல் தெரியுதா? இந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்ம யார்கிட்ட கொடுத்தோம்? நம்ம கிட்ட இருக்கா இந்த ரிமோட் கண்ட்ரோல், இல்ல அந்த சொன்ன பர்சன் கிட்ட இருக்கா? யூ ஆர் த பர்சன். யார்கிட்ட இருக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல்? எதனால உங்க மூட் சேஞ்ச் ஆச்சு? நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணீங்க, பட் ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னதால உங்க மூடே டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் நீங்க யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? அதர் பர்சன். இதுதான் ரொம்ப அழகா, எஸ் எவ்ரி ஒன் சாட் பாக்ஸ் ஃபயரா வச்சுக்கோங்க, கேட்க கேட்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இட் கோஸ் இன்ட்ரெஸ்டிங். எஸ், யார்கிட்ட இருக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல்? உங்ககிட்டயா, மத்தவங்க கிட்டயா? இந்த புக்ல ஆப்ஷன் மத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம். ஓகே, இந்த புக்ல சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு நடக்கக்கூடியது எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியாது, பட் அதுக்கு நான் எப்படி சூஸ் பண்றேன் ரெஸ்பாண்ட் பண்றதுக்குன்றத என் கண்ட்ரோல்ல வைக்க முடியும். அதுதான் சிம்பிளா. இன்னொரு சுச்சுவேஷன் மூலியமா சொல்லலாம். நான் ஒரு 2-3 கேள்வி கேட்கிறேன். கண்ட்ரோல் சொன்னா சி போடுங்க, அது உங்க கண்ட்ரோல்ல முடியும்னா சி, கான் கண்ட்ரோல் முடியாதுன்னா சிசி, 2 சி. கண்ட்ரோல்னா ஒரு சி, கான் கண்ட்ரோல்னா 2 சி சாட் பாக்ஸ்ல. ஓகே, டிராபிக் லைட்ஸா இருக்கட்டும், டிராபிக் ஜாமா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்குதுல்ல, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சியா சிசியா? ஓகே, உங்களோட ரியாக்ஷன் சியா சிசியா? உங்களோட ரியாக்ஷன். ஓகே, மத்தவங்களோட ஒப்பீனியன் சியா சிசியா? ஓகே, உங்களோட எஃபர்ட் சியா சிசியா? சூப்பர். சோ ரொம்ப தெளிவா நமக்கு எல்லாமே தெரியுது. நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்மலாம் யாரு இல்ல? ஆனாலும் இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டாதான் நம்ம அதுல வந்து இறங்குவோம். சோ ஹேபிட் 1 பி ப்ரோஆக்டிவ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, மை லைஃப் மை சாய்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்தாச்சு, நம்ம லைஃபோட ஸ்டியரிங் வீல் நம்ம கையில தான் இருக்கு. பட் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருக்கு. ஸ்டியரிங் வீல் நம்ம கையில தான் இருக்கு, பட் வேர் ஆர் வி கோயிங்? நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? டெஸ்டினேஷனே தெரியாம டிரைவ் பண்ணிட்டு இருந்தா எங்க போய் சேருவோம்? ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸ்டேரிங் வீல் நம்ம கையில எடுத்துட்டோம், கண்ட்ரோல் நம்ம கிட்ட எடுத்துட்டோம், பட் எங்க ஓட்டிட்டு போறீங்க? அதுதான் ஹேபிட் 2ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். நான் ஒரு கேப் புக் பண்றேன், கார் புக் பண்றேன், சரியா? அந்த டிரைவர் என்கிட்ட கேக்குறாரு டெஸ்டினேஷன், ஓகே அதுதான் கேக்குறேன் நெக்ஸ்ட். அந்த டிரைவர் என்கிட்ட கேக்குறாரு, மேடம் நீங்க எங்க போகணும்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் தெரியல, நீங்க ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணுங்க, ஓட்டுங்க, போகும்போது அப்படியே பாத்துக்கலான்னு. இப்ப டிரைவர் என்னைய பத்தி என்ன நினைப்பாரு? நான் கரெக்டான டெஸ்டினேஷன் போவேனா?
எஸ், திங்க் அபவுட் இட். நான் கரெக்டான டெஸ்டினேஷன் போவேன்னா டிரைவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? ரொம்ப கேவலமா நினைப்பாரு. இது என்னம்மா இது காலையிலேயே வந்து ஏறிட்டு எங்க போகணும்னு தெரியல அப்படின்ற நல்லா திட்டுவாரு. அது வேற விஷயம். பட் ஒரு கேப்ல டெஸ்டினேஷனே தெரியாம ஏறிட்டு போக தெரியலன்னா நமக்கே ஃபன்னியா இருக்கு, ரொம்ப சிரிப்பா இருக்கு இல்லையா? பட் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்லயுமே இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போகணும்னே தெரியாம நம்ம வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். ஸ்டேரிங் வீல் ஸ்டார்டிங்ல ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஸ்டேரிங் வீலை எடுத்தோம். பட் நம்ம எங்க போறோம்னே தெரியல. கேட்டா நான் பிஸியா இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன். ஆமா, காலைல எந்திக்கிறேன், தூங்கி எந்திக்கிறேன், ஒர்க் போறேன், ஆபீஸ் போறேன், திருப்பி என்ன சொல்றது, போன் எடுக்கிறேன், எல்லா மெசேஜஸ் பாக்குறேன், என் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிக்கிறேன், திருப்பி தூங்குறேன், ரிப்பீட். இப்படி ரிப்பீட் மோட்லயே தான் போய்கிட்டு இருக்கு. கேட்டா நான் பிஸியா இருக்கேன். பட் நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அது அங்க போய்கிட்டு இருக்கேனா? இதுதான் ஹேபிட் 2 சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட நீங்க வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி உங்க டெஸ்டினேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரன்னிங்ல ஓடுறதுக்கு முன்னாடி உங்க டெஸ்டினேஷனை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், என் ஹெல்த் குட்டா இருக்கணும்னு சொல்லுவோம். பட் அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய சாய்ஸ், ஃபுட், எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம ஹெல்த் சப்போர்ட் பண்ணுதா பார்க்கணும். நான் என் கெரியர்ல சூப்பரா பண்ணணும், ஓகே, அப்ப அதுக்காக இருக்கக்கூடிய டெய்லி ஆக்ஷன் உங்களை க்ரோ ஆக வைக்குதா? நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும், வீட்டுல சண்டைலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியா இருக்கணும், ஓகே, பட் அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம கவனமா பார்த்து பேசுறோமா? இதுதான் நம்ம ஒவ்வொன்றும் எடுக்கக்கூடிய ஸ்டெப். எல்லாம் நமக்கு வேணும், பட் எங்க போறோன்னே தெரியாம வண்டி ஓட்டிட்டு போனா அதுதான். சோ ஓடுறதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரிஞ்சுட்டு போகணும். ஹேபிட் 1ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கையில எடுத்தோம், கண்ட்ரோல் நம்ம கையில வச்சிருக்கோம். ஹேபிட் 2ல டெஸ்டினேஷன் எங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதானே? நிறைய பேர் 2026 ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்போம், இந்த ரெசல்யூஷன் சொல்லுவோம்ல, இந்த வருஷம் நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், 10 கிலோ குறைக்க போறேன், இதை போய் சாதிக்க போறேன், எல்லாம் பண்ணிருப்போம். ஆல்மோஸ்ட் இப்போ 8 மந்த் வந்துருச்சு. இட்ஸ் ஓகே, பாதியில நின்றுக்கலாம், இன்னும் ஸ்லோவா போயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. பட் இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, பை த எண்ட் ஆஃப் 2026 நான் என்ன ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ள கொண்டு வர போறேன். அதை நீங்க இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தை நீங்க போடலாமா? 2026 முடியறதுக்கு முன்னாடி எனக்குள்ள நான் கான்பிடன்ஸை உருவாக்கி கொண்டு வருவேன். இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான பர்சனா நான் வெளியே வருவேன். என் கெரியர்ல ஸ்ட்ராங்கா நிற்பேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பேன், இல்ல டிசிப்ளின்டா இருப்பேன். இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையா இருக்கலாம். அந்த என்ன ஒரு வார்த்தை போட முடியுமா? இப்பவே போட கஷ்டப்பட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன வார்த்தைன்னு இப்பவே போடுங்க. கன்சிஸ்டன்சி, ஓகே, ஸ்ட்ராங் மைண்ட். எல்லாரும் ஐ வெல்கம் எவ்ரி ஒன் டு த சாட் பாக்ஸ். வாங்க எல்லாரும் வாங்க, சாட் பாக்ஸ்குள்ள நிறைய பேசலாம். ரெப்யூட்டேஷன், பர்சிவியரன்ஸ், எஸ் எல்லாரும் அந்த ஒரு வார்த்தை. 1,00,000லாம் இல்ல, ஒரு வார்த்தை மட்டும்தான். 1,00,000லாம் தர மாட்டேன். ஓகே, ஸ்ட்ராங். இது ஒரு வார்த்தை 1,00,000 கேம்லாம் இல்ல, ஓகே தானே? ஓகே, இப்போ நமக்கு எங்க போக போறோம்ன்ற கிளாரிட்டி வந்துருச்சு, அப்படித்தானே? இந்த ஒரு வார்த்தையால நம்ம எங்க போக போறோம்ன்ற ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஹேபிட் 1ல நம்ம டிரைவர் எங்க போறோம்னு தெரியுது. ஐ மீன் ஹேபிட் 1ல நீங்க தான் டிரைவர், ஹேபிட் 2ல நீங்க தான் அந்த டெஸ்டினேஷன் கொண்டு போக போறீங்க. என்ன டெஸ்டினேஷன் தெரிஞ்சிச்சு, ஓகே. கோல் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான், பட் அந்த கோலுக்கு ப்ரியாரிட்டியே கொடுக்காம, முக்கியத்துவமே கொடுக்காம, இப்ப இதுதான் உங்க கோல், நீங்க போட்ட அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட கோல், அது இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ரைட் திங்ஸ் ரைட் டைம்ல செய்யறதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுதான் நம்ம ஹேபிட் 3க்கு கொண்டு போகுது. புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு சொல்லணும்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த, இந்த மாதிரி பெரிய கல்லு மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அர்ஜென்ட்டான விஷயத்த செகண்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், புரியுதா? இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட் ரெண்டுமே முக்கியம் தானே? அதான் நானும் சொல்றேன், ரெண்டுமே முக்கியம் தான். உங்களுக்கு ஒரு 4 திங்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்க, ஓகே? இந்த 4 திங்ஸ்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? 1 2 3 4 நம்பர் மட்டும் போடலாம் சாட் பாக்ஸ்ல. நீங்க ஏன் அதை சூஸ் பண்ணீங்கன்னு ரீசனும் போடலாம். எஸ், போட்டாச்சா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். 1 1 4 4 2 1 டபிள்யூவா?
W நம்பர் இருந்துச்சா? 1 to 4 நாலுமேவா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ரைட்? எல்லாருக்குமே டிஃப்ரெண்டான முக்கியத்துவங்கள் இருக்கு. பட் நம்ம லைஃப்ல நிறைய திங்ஸ் நம்ம அட்டென்ஷனை நம்ம அட்டென்ஷனை டிமாண்ட் பண்ணும். எதுக்கு? ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு. நம்ம எப்படி அதை டிசைட் பண்ண போறோம்ன்றதுதான் இந்த ஹேபிட் 3. புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இம்பார்ட்டன்டான திங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. இம்பார்ட்டன்டான திங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. பட் இங்க நம்ம ப்ராப்ளமே என்ன தெரியுமா? நம்ம லைஃப்ல அர்ஜென்ட் திங்ஸ்ன்னு இருக்கும். அது ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும். என்ன கத்தும்? அர்ஜென்ட் திங்ஸ்னா போன் நோட்டிபிகேஷன் வரும், கத்துமா, சவுண்ட் கொடுக்குமா, அது கேட்கணும்னே வச்சிருக்குமே டிஃப்ரெண்டா நோட்டிபிகேஷன் சவுண்டு. அது செக் மீ, இதை என்னை பாருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும். அது அர்ஜென்ட் திங். கால் வரும், டிஃப்ரெண்ட் ரிங் டோன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் கத்துதா? கத்துமே, நேக்கும் கத்துச்சு. அதுதான் கேக்குறேன், கத்துச்சா? உங்களுக்கு கத்துச்சா இல்லையா? போன் எடுத்து பேசு, மெசேஜ் எடுத்து பாரு, கத்துச்சா? ஓகே. தென் மெசேஜஸ் வரும், அதுக்கு தனியா ஒரு ரிங் டோன். எல்லாத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ரிங் டோன்னா நம்ம இதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே அர்ஜென்ட்டான விஷயங்கள், நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? நம்ம அட்டென்ஷன் எல்லாம் அங்க போயிடும். பட் இம்பார்ட்டன்டான திங்ஸ் அப்படிலாம் கத்தவே செய்யாது, ரொம்ப அமைதியா இருக்கும். இம்பார்ட்டன்டான திங்ஸ் என்னது? ஹெல்த் வந்து டெய்லியும் சொல்லாது, நீ எக்ஸசைஸ் பண்ணுன்னு அலாரம் அடிக்காது, ரிமைண்டர் கொடுக்காது. லைக் உங்க கோலுக்காக நீ ஒர்க் அவுட் பண்ணுன்னு அது எதுவும் சொல்லாது. உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்காக குவாலிட்டி டைம் கொடு அப்படின்னு அதுவும் சொல்லாது. இந்த இம்பார்ட்டன்டான திங்ஸுக்கு கத்தெல்லாம் தெரியாது, அமைதியா தான் இருக்கும். இந்த அர்ஜென்ட் திங்ஸ்ன்னு வச்சிருக்கோம்ல, அதுதான் நான் சொன்னது. இம்பார்ட்டன்டான திங்ஸை இப்படி பெருசா வைக்கணும், அர்ஜென்ட்டான திங்ஸை இப்படி சின்னதா வைக்கணும். தூங்கி எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் காலையில நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம், நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாப் 3 லிஸ்ட். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா என்ன செஞ்சு முடிக்கணும் இன்னைக்காக, இதை நம்ம எழுத ஆரம்பிச்சாலே போதும். நம்ம அர்ஜென்ட் திங்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், கம்மி பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. இந்த அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ரையாரிட்டி வந்து நமக்கு கரெக்டா தெரியும் எப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு டைம் இருந்தா பண்ணுவோம், அப்புறமா பண்ணுவோம்ன்ற டிலே எல்லாம் இல்லாம கரெக்டா பண்ணுவோம். புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இதுதான் ஹேபிட் 3. ஸோ எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு காலையில டாப் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்க என்ன அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுன்றத நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ஜென்ட் திங்ஸ் டிமாண்ட் யுவர் அட்டென்ஷன், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டிசர்வ் யுவர் அட்டென்ஷன். ஓகே, ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தி பேசணும், ஹேபிட் 1. நம்மளோட கோலை பத்தி பேசணும், டெஸ்டினேஷன், ஹேபிட் 2. நம்மளோட முக்கியத்துவத்தை பத்தி பேசணும், ஹேபிட் 3. எல்லாம் நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல என்ன நம்ம மட்டும் தான் இருக்கோமா? அப்படியா? நம்ம லைஃப்ல நம்ம மட்டும் தான் இருக்கோமா? மத்தவங்களோடையும் வாழணும்ல, மத்தவங்களோட டீல் பண்ணணும்ல, மத்த மக்களோட. அதுதான லைஃப், நம்ம மட்டும் இல்லைல்ல. இதேதான் ரொம்ப அழகா இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. ஹேபிட் 4ல திங்க் வின் வின். இந்த பேர் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். திங்க் வின் வின். ஒண்ணும் இல்ல, ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, ஒரு ஃபைட் வந்துருச்சுன்னா யூஸ்வலி நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்? நான் கரெக்ட், இல்ல அவங்க நினைப்பாங்க அவங்க கரெக்ட், நம்ம நினைப்போம் நான் கரெக்ட் அவ தப்பு. பட் இந்த புக்ல என்ன ரொம்ப அழகா சொல்றாங்கன்னா, இங்க நீ நான்றது கிடையாது, வின் வின். அப்படின்னா நான் ஜெயிச்சு நீ தோக்கணும்னு அவசியம் இல்ல, நீ தோத்து நான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணா ஒரு புது சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் திங்க் வின் வின். ஸோ இந்த ஹேபிட் 4 சொல்றது மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கணும். நம்ம மற்றவங்களை டிஃபீட் பண்ணி தான் நம்ம வின் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அது என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலே சூப்பரா இருக்கும். ரெண்டு பேருமே வின் பண்ணணும், அதுதான். ஓகே, இதுதான் ஹேபிட் 4. அந்த ரெண்டு பேருன்றத எப்படி சொல்லலாம்? இது நான், இது நீங்க. எஸ், இப்படி சேர்ந்து வின் பண்ணலாமா? ரெண்டு பேரும் சேர்ந்தா, தனித்தனியா இருந்து சண்டை போடுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து முடிவு பண்ணா ஒரு புதிய சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப ஒரு அழகாவே டீல் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த வாழ்க்கையில நான் மட்டும் வாழ போறது இல்ல, மத்தவங்களோட சேர்ந்து நான் வாழணும். ஓகே, சோ இந்த இதுல ஹேபிட் 5க்கு இது எப்படி கொண்டு போறாங்கன்னா, உங்களை நான் உங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் வாழணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுக்கு நான் உங்களை புரிஞ்சிக்கணும் இல்லையா? எப்படி நான் உங்களை புரிஞ்சிக்காம இது பண்றது? அதுதான் ரொம்ப ஹேபிட் 5ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, தென் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படின்றாங்க. ரொம்ப அழகான ஒரு இதுன்னே சொல்லலாம். எப்படி சொல்றாங்க?
நீ சொல்லி இதை நீ புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களத காது கொடுத்து கேளு அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்ல இது நம்ம எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம்? இந்த ஹெட்செட், ஹெட்போன்ஸ், இயர்போன்ஸ், ஒரு விஷயத்த கவனமா கூர்ந்து கவனிக்க, அப்படிதானே? ஒரு பாட்டா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், அப்படிதானே? எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஹெட்செட்? ஒரு விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுக்கு. சோ இதுதான் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு ஆக்சுவலி லைக் என்ன சொல்லலாம், உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க. தெரியுமா, நான் நேத்து வந்து ரொம்ப அப்செட்டா இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போறது, ஐயோ ஆமா எனக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு, நான் சொல்றேன் இரி, நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்க எதுக்கு அப்செட்டா இருந்தாங்கன்னு சொல்லி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அப்செட்னு வார்த்தையை கேட்டோம் நமக்கு இங்க ட்ரிகர் ஆகி, இரி ஆமா எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு, உனக்கும் இப்படி நடந்துச்சான்னு நம்ம கதையை அங்க போய் சொல்றது. எஸ், இன்டரப்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சு நம்ம கதையில முடிஞ்சிருக்கும். சோ யூஸ்வலி என்ன பண்ணுவோம், ஒரு பர்சன் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறத விட நம்ம என்ன ரிப்ளை பண்ண போறோம்ன்றதான் திங்க் பண்ணிட்டு இருப்போம். அவங்க அப்படிதானே, இவங்க என்ன சொல்ல போறாங்க? இப்ப நான் பேசுறதே நிறைய பேர் அப்படிதான் கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம அதை எப்படி ரிப்ளை பண்ணலாம், ஒன்னு ரெண்டு பாயிண்ட் அங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், அப்படிதானே? அப்படி யாரெல்லாம் கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாட் பாக்ஸ்ல அவங்க என்ன பேச போறாங்கன்றத விட, கேட்கறத விட நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும் அதுக்கு அப்படின்றது, லைக் லாஸ்ட்ல ஒரு ஃபீட்பேக்கு, அப்படி எதுவும்? அதுக்குதான் இந்த ஹேபிட் 5 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம், நாட் டு ரிப்ளை. ஆப்வியஸ்லி மீ, மிக்க சிறப்பு. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இங்க ஒரு குட் கம்யூனிகேஷன் இருக்கணும் வித் குட் லிசனிங். நான் உன்னைய புரிஞ்சுக்கிறேன், நீனும் என்னைய புரிஞ்சுக்கோ. இப்போ ரெண்டு பேரோட ஐடியாஸுமே இங்க சேர்ந்து ரொம்ப கம்பைன் பண்ண முடியும், சம்திங் பெட்டராவே கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் ஒரு விஷயத்த பண்றதுக்கும், என்னோட சேர்ந்து இன்னொரு ஆள் என் ஃப்ரெண்டா சேர்ந்து இன்னொருத்தவங்க பண்றதுக்கும், என்கிட்ட உள்ள ஐடியாவும் அவங்க கூட உள்ள ஐடியாவும் சேர்ந்தா எவ்வளவு பெருசா பண்ணலாம்ல. நான் மட்டும் ஒரு விஷயத்த தனியா யோசிக்கிறதுக்கும், நம்ம கூட இன்னொரு ஆள் இருந்து யோசிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும்ல. ஒரு ப்ராஜெக்ட ஒரே ஆள் பண்றதுக்கும், அதே ப்ராஜெக்ட இன்னொரு ஆள் சேர்ந்து அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட இன்புட் எல்லாம் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகுறப்போ பயங்கர கிராண்டா இருக்கும். எஸ் ஆர் நோ? அதுதான் நம்ம ஹேபிட் 6. சேம் திங், லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லா சர்மாவும் அதான் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம லிசன் பண்ணணும், அதுதாங்க ஃபர்ஸ்ட். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட எனர்ஜியை கொடுக்குறப்போ, நம்மளோட பவரை கொடுக்குறப்போ ரொம்ப கிராண்டா இருக்க முடியும். அதுதான் அப்படியே நம்மள ஹேபிட் 6க்கு கொண்டு வருது, சினர்ஜைஸ். சினர்ஜைஸ்ன்னு சிம்பிளா சொன்னோம்னா, நான் என்னோட வழிகளை கொண்டு வரேன், நீ உன்னோட வழிகளை கொண்டு வான்னு இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெட்டர் வழி. 1+1 மோர் தென் 2 அப்படின்னு சொல்றாங்க. 1+1 சொன்னோம்னா யாருக்கு ஏதாவது சாங் ஞாபகம் வருதா? இல்லையா? இல்லைன்னா ஓகே. சோ இந்த ஹேபிட் 6ஓட நேம் சினர்ஜைஸ். சினர்ஜைஸ்ன்னு சொன்னோன்னே யாருக்கு என்ன ஞாபகம் வருது? சினர்ஜைஸ், சினர்ஜியா, சினர்ஜைஸ், என்ன ஞாபகம் வருது? சினர்ஜியா, அது ஒரு பெரிய வார்த்தை, பட் மீனிங் ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது சம்திங் பெருசா பண்ண முடியும். அதுதான் நம்ம சினர்ஜியில பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தவங்களுக்கு பேச தெரியும், ஒருத்தவங்களுக்கு பாட தெரியும், ஒருத்தவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண தெரியும், ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க தெரியும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமா கன்வெர்ட் ஆனதுதான் சினர்ஜியா. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க, சினர்ஜைஸ். ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த், இங்க நம்ம எத்தனை பேர் இருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த்தை சேர்த்து ஒரு விஷயம் பண்ணும்போது சம்திங் பெட்டர், சம்திங் பிகர். நீ என்ன மாதிரி இருக்கணும்னு இல்ல, நான் உன்ன மாதிரி இருக்கணும்னு இல்ல. உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ கொண்டு வா, நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரேன், ரெண்டு பேரும் சேர்த்து சம்திங் பெருசா பண்ணலாம். இதுதான் சினர்ஜைஸ். சோ இப்படிதான் நம்ம மத்தவங்களோட வாழ முடியும். ஃபர்ஸ்ட் 3லயும் நம்மளை பத்தி மட்டும் பார்த்தோம், நம்ம எப்படி இருக்கணும்ன்றது. அடுத்த வரதெல்லாம் நம்ம மத்தவங்களோட எப்படி பேசணும், எப்படி லிசன் பண்ணணும், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி நம்மளோட பவர் அவங்களோட பவர் சேர்த்து பண்ணணும்ன்றதான். இப்போ நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியும், பிளான் பண்ண தெரியும், முக்கியத்துவம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியும், லிசன் பண்ண தெரியும், ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய தெரியும். பட் ஓகே, எல்லாம் தெரியும் தெரியும் தெரியும், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடைசியில ஒரு விஷயம் தேவை, இதெல்லாம் பண்றதுக்கு என்ன தேவை? ஒர்க் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா, ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு விஷயம் தேவையில்ல, அதுக்குள்ளே இருக்காதீங்க, அதை விட்டு வெளியே வாங்க. ஒரு விஷயம் தேவை. பேட்டரி லோ ஆகாது,
பேட்டரி, ரிமோட்ல பேட்டரி இல்லாம இருந்தா வேலை செய்யுமா ரிமோட்? எனர்ஜி, என்ஜாய். ரிமோட்ல பேட்டரி இல்லைன்னா ரிமோட் வேலை செய்யுமா? ரீசார்ஜ், எக்ஸாக்ட்லி ரீசார்ஜ். நம்மள ரீசார்ஜ் செய்யணும். எப்படி செய்யணும்? அதுதான் ஹேபிட் 7, ஷார்பன் த சா. இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கோம். பட் அதுக்கு நம்மளோட ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பாடி, மைண்ட், ரிலேஷன்ஷிப், நம்ம இன்னர் செல்ஃப், இது எல்லாத்தையுமே ரீசார்ஜ் பண்ணணும். பாடி எப்படி ரீசார்ஜ் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை டேக் கேர் பண்ணணும். கரெக்டா தூங்கணும், கரெக்டா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாவது பண்ணணும். இதெல்லாம் இல்லாம நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன், சக்சஸை நோக்கி போய்கிட்டே இருப்பேன், கோலை நோக்கி, அவ்வளவுதான். பேட்டரி ஒரு பார்ட் ஆஃப் டைம்ல ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். உங்க பாடி ஒரு கண்டிஷன்ல இல்லைன்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்த எல்லாமே நீங்க எப்படி இது பண்ணுன்றதுதான், சாதிக்கணும், எப்படி எல்லாம் ரீச் ஆகணும்ன்றதுதான். பட் உங்க பாடி ஒரு குட் கண்டிஷன்ல இல்லைன்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ணலன்னா கண்டிப்பா அதை நோக்கி போக முடியாது. இப்படி பாடியை டேக் கேர் பண்ணணும். மைண்ட் எப்படி டேக் கேர் பண்றது? அது கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டே இருக்கணும். எப்படி? இந்த புக்கு படிக்கிறது மூலயமா, புதுசா ஒரு ஸ்கில் லேர்ன் பண்றது மூலயமா, புது விஷயத்த கத்துக்கிறது மூலயமா, கொஞ்சம் டைம் கொடுத்து திங்க் பண்றது மூலயமா. அது எப்பயுமே பிஸியாவே வைக்காம ரிலாக்ஸா மீ டைம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் அமைதியா ஆக்கணும் அந்த மைண்ட. இப்படி சொல்லும் போது நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸ்ல போலாம். சும்மாவே என் மைண்ட் அமைதியா தான் இருக்கு, நீங்க இன்னும் அமைதியா வேற இருக்க சொன்னா ரொம்ப அமைதியாயிருமே, அப்படி நான் சொல்லல. பிஸியாவே சுத்திக்கிட்டே ஃபுல் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மைண்ட கொஞ்சம் அமைதியாக்கணும். எஸ், அந்த மாதிரி. இது என்ன ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது? ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். எப்படி அதை இது பண்றது? ஒர்க் ஒர்க் ஒர்க்னு இப்படி சுத்திட்டே இருந்தா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இம்பார்ட்டன்டான பீப்புள் கிட்ட பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்ரிஷியேட் பண்றது, இதெல்லாம் மறந்தே போயிடும். அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஃபேமிலிக்குள்ள. ஒர்க்ல பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க, ரொம்ப சாதிச்சிருப்பாங்க, எல்லாம் ஓகே. அப்படியே ஆப்போசிட்டா ஃபேமிலி கிட்ட வரும்போது ஜீரோல இருப்பாங்க. பிகாஸ் அந்த குவாலிட்டி டைம் முக்கியத்துவம் ரீசார்ஜ் பண்ணல ஃபேமிலி கிட்ட. எல்லாம் மைண்ட்லயும் ரீசார்ஜ் பண்ணணும், பாடி ரீசார்ஜ் பண்ணணும், ஃபேமிலி ரீசார்ஜ் பண்ணணும், இன்னர் செல்ஃப்லயும் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ ஃபேமிலி கிட்ட ரீசார்ஜ் பண்ணலன்னா, ரிலேஷன்ஷிப்ல பண்ணலன்னா, அது எனி கைண்ட் ஆஃப் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இம்பார்ட்டன்டான பீப்புள் ரீசார்ஜ் பண்ணலன்னா நீ எவ்வளவு சாதிச்சாலும் ஒண்ணுமே இல்லை. இன்னர் செல்ஃப் ரொம்ப முக்கியம். சம்திங் பர்சனல், கொஞ்சம் குவாய்டா உட்கார்ந்து எல்லாத்தையும் யோசிச்சு ரிலாக்ஸா முடிவெடுக்கிறது. எஸ், ஸோ இதுதான் நம்மளோட ஹேபிட் 7. லாஸ்டா ஒரு வாட்டி எல்லா ஹேபிட்ஸையும் பார்த்துடலாமா? நிறைய ஹேபிட்ஸ் இருந்தனால குடுன்னு ஓட வேண்டியதா இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு தெரியல. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேபிட், பி ப்ரோஆக்டிவ். உங்க ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஒன், உங்க டெஸ்டினேஷன் எதுன்னு தெரிஞ்சுட்டு ஓடுங்க. தேர்ட் ஒன், பெரிய கல்லு, உங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பிக் ராக் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஃபோர்த் ஒன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன், ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. ஆறாவது, எல்லாரும் சேர்ந்து பண்ணும் போது, எல்லாரோட ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் போது பயங்கர கிரேட்டா இருக்கும். செவன்த் ஒன், ரீசார்ஜ் பண்ணணும், ரெகுலரா பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் புக் ரிவ்யூ. எஸ், ஸோ இன்னைக்கு நீங்க இது எல்லாமே 7மே இன்னைக்கு நான் பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒன்னு எடுத்து பண்ணி சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே பயங்கர சேஞ்சஸ் நடக்கும். இதில் நீங்க எதை எடுத்து பண்ண போறீங்கன்றத சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டா கூட ஓகே தான். இதுல எந்த நம்பரை நீங்க இனிமே ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு போடலாமா சாட் பாக்ஸ்ல? எஸ், எந்த நம்பர் சாட் பாக்ஸ்ல போடுங்க. குவாலிட்டி டைம், நேம் தெரிஞ்ச நேமே போடலாம், நம்பர் தெரிஞ்ச நம்பர் போடலாம். ஓகே, சூப்பர். ரீசார்ஜ் பண்ண போறீங்க, குவாலிட்டி டைம் 6-5, சினர்ஜைஸ். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, இவ்வளவு பொறுமையா இந்த நேரத்துல உட்காந்து மெதுவா கவனிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அண்ட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒரு என்ன சொல்றது, பிரிங் பேக் மெமரி மாதிரி, ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி. சூப்பர் 70 சீரீஸ் பிளாட்ஃபார்ம், சூப்பர் 70 சீரீஸ் 1ஓட நினைவுகள் எல்லாம் பல இருக்குது. ஸோ எதையும் மறக்க முடியல. அந்த ஹாப்பினஸ் அப்படியே சூப்பர் 70 சீசன் 2 கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். நீங்க எல்லாரும் இவ்வளோ அமைதியா இவ்வளோ அழகா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தூங்குற நேரத்தையும் எனக்காக வந்து செலவு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். மீண்டும் இன்னொரு அழகான வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை, அன்டில் தென், டேக் கேர், பபாய். ஃபீட்பேக் மறந்துடாதீங்க, போயிடாதீங்க. பபாய்ன்னு இப்ப சொல்லிக்கிட்டேன், ஃபீட்பேக் சொல்லிட்டு போங்க, சரியா?
தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப இன்ஸ்பெக்ட்ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக இன்ட்ராக்ஷனோட யூஸ்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நம்ம டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்ண ஈஸியாக இருந்தது. இந்த புக் நம்ம பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், ரிலேஷன்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. சக்ஸஸ்னா டேலண்ட் ஆர் லக் மட்டும் இல்லை, நம்ம டெய்லி ஹேபிட்ஸ், சாய்ஸஸ், பிரியாரிட்டிஸ் அண்ட் ஆட்டிடியூடும் நம்ம சக்ஸஸை டிசைட் பண்ணுதுன்னு இந்த புக் மூலமாக மேம் நமக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் பிரசன்டர் ஒன்ஸ் அகெயின் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இன்னைக்கு செஷனோடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, our habits shape our character and our character shapes our future. சக்சஸ்க்கு ஒன் டைம் மோட்டிவேஷன் போதாது. நம்ம டெய்லி ஹேபிட்ஸ், டிசிப்ளின், பீரியாரிட்டிஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் தான் லாங் டேர்ம் ரிசல்ட்டை கிரியேட் பண்ணும். எஸ், ஓகே, உங்களுடைய ஃபீட்பேக்காக நானும் பிரசன்டரும் வெயிட்டிங். எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கலில் ரஹ்மான் சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் தேங்க்யூ கிதர் சிஸ்டர். ரியலி அமேசிங். ரொம்ப அருமையாக இருந்தது 7 ஹேபிட்ஸு. ஸோ புக்கோட தலைப்பை கேட்டதுமே அந்த 7 ஹேபிட்ஸ் என்னங்கிறத கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஸோ அந்த 7 ஹேபிட்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ பி ப்ரோ ஆக்டிவ், நம்ம செய்யறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம கோல் என்னங்கிற தெளிவாக எடுத்துக்கணும், முக்கியமானது ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு வின் வின் சுச்சுவேஷன். ஸோ ரொம்ப எங்களை ஆக்டிவாக வச்சுக்கிட்டு, ஸோ அந்த 7 ஹேபிட் படித்தா மட்டும் போதாது, தினசரி வாழ்க்கையில் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றையாவது கடைபிடிச்சா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாங்கிறத ரொம்ப அழகாக அந்த இருக்கிற ஆஃப் அன் ஹவரை வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிட்டு எங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சுட்டீங்க. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் புஷ்ரா மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிதர் மேம், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கெசீரா. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கிளாஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எடுத்த அந்த விதமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கெலில் சார் சொன்ன மாதிரி தான் மார்னிங் வந்து டாபிக் பார்த்த உடனே என்னவா இருக்கும் அந்த கேரக்டர் அப்படிங்கிற கியூரியோசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன அந்த 7 கேரக்டர்ஸுமே ஃபாலோ பண்ணணும், சும்மா கேட்டு போயிடக்கூடாது. இந்த கேரக்டர்ஸ் தான் நம்மளோட ஃபியூச்சரையே வந்து முடிவு பண்ண போகுது. ஸோ வந்து அதை ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. இன்னொன்னு வந்து நீங்க எங்களை ரொம்ப என்கேஜிங்கா வச்சுக்கிட்டீங்க. எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆகவே இல்லை. இந்த ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லாவே செம்மையா போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனா லாஸ்ட் 7th கேரக்டர் சொல்லும் போது ஐயையோ முடிஞ்சிருச்சே, மேம் இப்ப போயிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மெயினா இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மினிமம் 3 விஷயத்தையாச்சும் நீங்க நோட் பண்ண சொன்னீங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மெயினான விஷயமா தெரிஞ்சு அதை நம்ம பண்ணி பார்க்கணும். மேபி ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆச்சு, ஒரு வித்தியாசம் நம்ம வாழ்க்கையில ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். செம்மையா எடுத்தீங்க கிளாஸ், செம்மையா இருந்துச்சு. அந்த 7 கேரக்டர்ஸுமே ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. அவங்க அந்த நீங்க அந்த எடுத்த அந்த முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Means a lot. Thank you so much, sister. Thank you so much. Jazakallah. Thank you so much. It means a lot. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஃபலீல், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. Assalamu alaikum, Kidar. We have seen a beautiful side of you. We have always seen a calm person. Today I have seen an active and a vibrant person. Your energy really conveyed that message, the message really clearly. And we enjoyed your presentation. It was very nice. Thank you very much. Thank you so much. Thank you ma'am. Yes. Thank you so much for everyone for active participation and valuable feedback. இன்னைக்கும் நம்மளுடைய டே 35 செஷனையும் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் ஷேரிங் சச் அன் இன்சைட்ஃபுல் ரிவ்யூ. நம்ம 70 days 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நாலேஜ் மட்டும் இல்லை, நம்ம ஹேபிட்ஸ், மைண்ட் செட் அண்ட் வே ஆஃப் லிவிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். அன்டில் தென் கீப் ரீடிங், கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங். குட் நைட். தேங்க்யூ.